எல்லாருக்கும் வணக்கம். இனி நான் பார்க்க போகிற தலைப்பு வந்து பயம். பயம் ஏன் வருகிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிடுவோம். நிறைய ஸ்பீச்லாம் கேட்டிருப்பீங்க. பயம் ஏன் வருது சொன்னாங்கன்னா, நீ ப்ரெசண்ட்லேயே நின்னா உனக்கு பயம் வராது, எதிர்காலத்தை நினைக்கும் போது தான் உனக்கு பயம் வரும். அப்படியே ப்ரெசண்ட்லேயே நின்றுன்னு நீ வாழ்க்கையை ஓட்டிக்கின்னு அப்படியே போயிட்டினா உனக்கு பயமே இருக்காது. நீ கீழே ஊழ நினைக்கும் போது தான் உனக்கு பயம் வரும். கீழே ஊந்துட்டு பேருக்கு உனக்கு வலி தான் வரும், பயமே இருக்காது. இப்போ தான் இருக்கிற நீ தான் குத்துக்கல்லா அப்படிலாம் சொல்லுவாங்க. பயம் வரும். எதிர்காலம் உன்னை நினைக்கும் போது தான் உன் வாழ்க்கையே உங்ககிட்ட இருக்குது. எதிர்காலம் இல்லைன்னு வச்சுக்க, உன் வாழ்க்கை உங்ககிட்ட இல்லை. உண்மையான பயம் இதெல்லாம் அல்பமான பயம். எது நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அதெல்லாம் என்ன அர்த்தம், எதை சார்ந்து வருதுன்னா உன் உயிரை சார்ந்து வருது. உன் உயிரை நீ தெரிஞ்சிக்கல, அதனால தான் அந்த பயம் வருது. உன் ஆத்மாவை நீ புரிஞ்சிக்கினா இதுக்கப்புறம் எனக்கு இதுதான் நடக்க போகுது, உன் உள்ளுணர்வுக்கு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு அந்த பயம் நின்றுடும். அதுக்கு போதுவான சோர்ஸ் உன் உடம்புல இருக்கணும், உன் ஆத்மாவில் இருக்கணும். வலிமை, ஆற்றல். சோர்ஸ்ன்றது உனக்கு புரிஞ்சிருக்கும். சுக்கிலம் எதிர்கொள்கிற ஆற்றல் தான் அந்த சுக்கிலத்துக்கு தான் இருக்குது. இதை நீ கரெக்ட் பண்ணி யோகத்து மூலிமா கட்டுப்படுத்தி வச்சு மரணத்தை எதிர்நோக்கி மரணம் நான் தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு பயம் நின்றுடும். அப்போ நீ ப்ரெசண்டில் நின்னா உனக்கு எல்லாமே புரியும். புரியுதுங்களா? இப்படி தான் பயத்தை உன்னால் கட்டுப்படுத்தி ஓட்ட முடியுமே தவிர மற்ற எதாலுமே சும்மா தியானம் பண்ணியோ கீனம் பண்ணியோ எண்ணங்களை உருவாக்கிக்கின்னு எனக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நாடி மாறிச்சுன்னு வச்சுக்கோ, உணர்வு மாறும். அதான் யோகத்தில் உணர்வு மாத்திர கலையை சொல்லி தருவாங்க. உணர்வு மாத்திர கலை, உன்னோட உணர்வு மாத்திர கலையை சொல்லி கொடுத்துட்டா உனக்கு பயம் நின்றுடும். ஏன்னா அந்த நாடி பயம் வரும்போது நாடி டைட் ஆகும். அதே மாதிரி இந்த பயம் வரும்போது இறைவனை உணரத்துக்கு தருவாயில் கிட்ட போகும்போது அந்த பயம் வரும், அச்சம் வரும். அப்போது பயம் எதை சார்ந்து இருக்குதுன்னா நல்ல விஷயத்துக்கு தான் இந்த பயம் இருக்குது. உண்மையான ஆற்றல் இறை ஆற்றல் கிட்ட உன் ஆத்மா உன்னோட பிராணன் கிட்ட செல்லும் போது அந்த நடுக்கம் வரும், அந்த நாடி நடுங்கும். ஒரு இங்கே பெரிய மின்சாரத்தில் நீ கை வச்சோம்னா நம்ம உடம்பு காந்த சக்தியில் உள்ளுக்குள்ளே நாடி நரம்பெலாம் ஆடுதில்ல, ஸ்டாப் ஆகுதில்ல. அது மாதிரி நீ உண்மையான உனக்குள்ள ஒரு ஆற்றல், உன்னோட ஆற்றல் சேமிக்கிற இடத்துக்கு இல்லை உன்னோட பிராணன் போச்சுன்னா அந்த இடத்துல உன்னோட நாடி நரம்பெலாம் நடுங்கும். அதுக்கு பேர் அது புரிஞ்சிக்காதனால தான் உனக்கு அது பயம். அது புரிஞ்சிக்கிச்சுன்னா அது உனக்கு பயம் கிடையாது. இப்படி தான் பயத்தோட தன்மை இதுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க பயப்படாத, ப்ரெசண்டில் இருக்குது. ப்ரெசண்டில் இருந்தால் உனக்கு பசி எடுக்காது, குழப்பமாக இருப்ப. நீ மற்ற வேலையை நீ செய்ய மாட்டேன் போது ப்ரெசண்டில் நின்னா. அதனால் பயத்தோட முழு விளக்கம் இதுதான். புரிஞ்சுதா? நன்றி, வணக்கம்.